இதுல சூரியனை பொறுத்தளவு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும். சூரியன் வலுவாக இருந்தவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புகள்ல டாப்ல ஒருத்தர் இருக்கிறாருன்னா கட்டாயமா அவர் ஜாதகத்துல சூரிய பலம் தான் இருக்கும். சில ஜாதகங்கள்ல அப்பதான் சனியை தொடுகிற மாதிரி சூரியன் இருக்கும், அங்கதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். எங்க தகப்பனுக்கும் பையனுக்கும் ஒத்து போகல. ஒரு ஆண் பிள்ளை ஒரு அமாவாசையில் பிறந்தவனா இருந்தா அந்த பையன் ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை லவ் பண்ணு தோணிடுச்சுன்னா விடவே மாட்டான். ஜாதகத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் கிரகம் எங்கெங்க இருக்கு, அது கூட யார் யார் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு ஜாதகத்தினுடைய பலனே நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது நிறைய முக்கியமான சுப கிரகங்களும் இருக்கு, அசுப கிரகங்களும் இருக்கு. பட் அவங்களுடைய சேர்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்குது. ஆனா ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாரும் காமனா ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன். ஸோ இந்த சூரியன் இருந்துட்டா அப்படின்னா ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்துட்டா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், அரசாங்கத்துல வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா அவர் கூட சேரக்கூடாத கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சூரியன் தனித்து இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன் சார் கிடைக்கும்? அதாவது ஜாதகத்துல கிரகங்களும் சரி, வாழுகிற மக்களுக்கும் சரி, சேர்க்க தான் பிரச்சனையே. கண்டிப்பா. யார் யாரோட சேர்றோம், என்ன நடக்குங்கிறது தான் வாழ்க்கையில பிரச்சனை. நல்லது கெட்டது எல்லாம் காரணம் சேர்க்கை தான் இருக்கும். தனியா ஒரு மனுஷனால பெரிய சிக்கல் வர்றதில்லை. அவன் யாரோட சேர்றான், எங்க போறான், எங்கெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அலையிறான், இதை வச்சா சிக்கலே வரும். இது போல இப்போ பிரதான கிரகம் சூரியன். ஜோதிடத்துல சூரியனை விட்டுட்டு நீங்க ஏதாவது பேச முடியுமா? முடியாது. அவர் இல்லைன்னா உலகமே இல்லை, புல் பூண்டு கூட முளைக்காது. விஞ்ஞானம் அதுதான். அப்போ சூரிய கிரகத்தை விட்டு விட்டு நாம் ஜோதிடம் பார்க்கவே முடியாது. அதனால தான் அந்த சூரியனை அப்பான்னு சொன்னாங்க. அப்போ அம்மா முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்டு, சந்திரன் அடுத்தது. அப்போ பிரதான ஒளி கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரியன், சுக்கிரன், சந்திரன், அது வளர்பிறை சந்திரன் சூப்பரான ஒளி கிரகம். இந்த கான்செப்ட் தான் ஜோதிடம். இதில் சூரியனை பொறுத்தளவு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும். சூரியன் வலுவாக இருந்தவர்களுக்கு தான் ஒரு காரியத்தை எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நிற்கணும், இந்த கோலத்தனம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், தன்னைத்தானே கெடுத்துக்காம, அடுத்தவங்களுக்கும் இடைஞ்சல் கொடுக்காம, இப்படி ஒருத்தர் தெளிவாக வாழணும்னா அவருக்கு ஜாதகத்தில் சூரிய பலம் நல்லா இருக்கணும். அந்த சூரிய பலம் நல்லா இருந்தால் தான் அவருக்கு பிறக்கிற பிள்ளைகளே இந்த சமுதாயத்துக்கு உதவும். இப்போ சூரியனை பொறுத்தளவு மேசத்திலிருந்து காலபுருஷனுக்கு 1 2 3 12 வீடுகள் என்றோம். 5வது இடம் தான் சூரியனோட இடம். அப்ப சூரியனுடைய அமைப்பு என்னன்னு கேட்டா விருத்தின்னு அர்த்தம். விருத்தின்னு அர்த்தம். இப்போ ஒரு கல்யாணம் ஆகுது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கை விருத்தி அடைஞ்சிருக்குன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கல்யாண வாழ்க்கை விருத்தி அடைஞ்சிருக்குதுன்னா அங்க புள்ளக்குட்டிகளோட வாழ்றாங்கன்னு அர்த்தம். இப்படி எந்த ஒரு விஷயத்திலையுமே அடுத்த விருத்திகள் ஏற்படணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். அதனாலதான் அவர் 5ஆம் இடத்துல கொண்டு வச்சாங்க. இப்போ அந்த சூரியன் தனித்து இருந்தால் சிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த ஒரு கிரகங்களுமே இருக்கின்ற இடத்தை பொறுத்து தான் சிக்கலே தவிர அவங்க தனியா இருக்கிறதுனாலயோ கூட சேர்ந்தனாலும் சிக்கல் இல்லை. இப்போ சூரியனை பொறுத்தளவு பிரதான கிரகம் மட்டுமல்ல, ராஜாங்க கிரகம்னு சொல்றோம். ஒரு குடும்பத்தை ஆளுகிற தகப்பனுக்கு சமமாக, ஒரு நாட்டை ஆளுகிற பிரதம மந்திரி அதாவது பிரசிடண்ட்டுக்கு சமமாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புகள்ல டாப்ல ஒருத்தர் இருக்கிறாருன்னா கட்டாயமா அவர் ஜாதகத்துல சூரிய பலம் தான் இருக்கும். அந்த சூரிய பலம் இல்லாம அவர் அந்த பொசிஷனுக்கு வரவே முடியாது. அப்ப சூரியன் ரொம்ப முக்கியம். அதுல தனித்து இருந்தால் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் ஜாதகத்துல சில நேரங்கள்ல லக்கணத்துல சூரியன் இருந்தா அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 7ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிற போது ஒரு விதமான திருமண குழப்பங்கள் ஏற்படுவது, அல்லது திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாத ஏதோ கொண்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, அதாவது அவர்களுக்கு எங்க நம்ம என்ன அனுபவிச்சோன்னு தெரியாம வாழ்க்கையை கொண்டுட்டு போகிற ஒரு பாரம் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால சூரியன் தனித்திருப்பது கூட தவறு இல்லை. பெண்கள் ஜாதகத்துல அதுவும் ஆண்களுக்கும் பொருந்தும். சில நேரங்கள்ல சில இடங்களை சூரியன் பார்ப்பது என்பது கொஞ்சம் வில்லங்கமா போகும். ஆனா இதே சூரியன் 3 6 10 11 இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தனியா இருந்தாலும் கூட நீங்க சிவனவே பார்த்துடலாம். தவம் இருந்தா சிவனே காட்சி கொடுப்பார். இதுதான் புலிப்பாணி சித்தர் சொல்லுவாரு,
பாரப்பா 3 6 10 1 ம். பகருகின்ற 11 வெய்யோன் நிற்கில், வெய்யோன்னா சூரியன், ம். வெய்யோன் நிற்கில் சீலப்பா சீலனோட மனதில் தானும் சிவ சிவ தெய்வங்கள் காத்து நிற்கும்ன்றான். ஓகே. அதைத்தான் அந்த ஜாதகப்படியாக இந்த அமைப்புக்கள்ல அந்த சூரியன் இருந்தா சிவகடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. எங்க? 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில், முதலிடத்தில், லக்னத்துல. அப்போ இப்பதானே சார் சொன்னீங்க லக்னத்துல சூரியன் இருந்தா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, குழப்பம் ம். வரும்ட்டு. இல்ல, அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கின்ற இடத்தை பொறுத்து நன்மைகளும் நடப்பது உண்டு. ஓகே. அதனால எந்த கிரகங்களுமே இருக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப சுபிட்சம். இதுல ஓகே. சூரியன் இப்படிப்பட்ட ஒரு பலன்களை ஓகே கொடுப்பார். சார். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்பா பையன் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரியனும் சனி பகவானும் அப்பா பையனுடைய உறவுகள்ல இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க 2 பேருக்குமே எப்பயுமே ஆகாது. சண்டை சச்சரவுகளா போகும். இதுல குறிப்பா மோஸ்ட்லி நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சூரியனும் சனியும் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, அப்பா பையனுக்கு சில பிரச்சனைகள் வரும், சடங்குகள் வரும். இல்லன்னா அப்பாவ விட்டு தூரமா வந்து பையன் இருப்பான். இல்லன்னா அப்பா எங்கேயாவது வேற வேலைக்கு போற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இது உண்மையாவே சூரியன், சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அமையுமா தானாகவே? உண்மைதான். எப்படின்னா, இந்த சூரியன் சனி சேர்க்கை என்பதுல முதல்ல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப தர்ம நீதியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ம். இப்போ 2 ரொம்ப கரார் பேர்வழிகள் ஒண்ணா இருந்தா என்னத்துக்காகும்? அப்பாவும் தர்மத்தின்படி தான் வாழுவார். பையன் அதை விட ஒரு படி அதிகமாக வாழ்வார்னா 2 பேருக்கு ஒத்து போகுமா? முடியாது. இந்த பிரச்சனை அங்க வரும். ஆக தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல 2 பேரும் முட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஈகோவும் அதுல வந்துரும். இப்போ சூரியனும் சனியும் அவங்களோட இருப்பிடங்களவே பாருங்க. சிம்மம், மகரம் அண்டு கும்பம். ம். இதுல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, அந்த கும்பத்துக்கு சனி வருகிற போது, இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கு பாருங்க. ஒருவேளை கும்பத்துல சனி இருந்து, அதோட மாசி மாசம் அந்த பையன் பிறந்து, சூரியனும் சனி ஒண்ணா இருந்ததுன்னா, இங்க சில பிரச்சனைகள் உருவாகும். ஓகே. இதுல மகரம் என்பது பரவாயில்லைன்னு சொல்றது உண்டு. இன்னும் சொல்லப்போனா, கடகத்துல சூரியனும் சனியும் ஒன்று சேர்றது சில பிரச்சனைகளை கொடுக்கும். பொதுவாகவே சூரியன் சனி சேர்க்கை என்பது அவங்க பெரிய லெவல்ல டாப் லெவல்ல வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ம். சூரியன் சனி ஒன்றாக இருந்து பெரிய ஒரு மருத்துவ நிபுணர்களாக, பெரிய அறிஞர்களாக இப்படி வர்ற ஜாதகங்களும் உண்டு. சேர்க்கையில ஒத்துப்போகாத இடம்னு எடுத்துக்கிட்டா, தனக்கும் தன் மூத்தோர்களுக்கும், தனக்கும் தன்னை பெற்றவர்களுக்கும், தனக்கும் தன் முன் சகோதரனுக்கும் ஒத்து போகாது. இதுல இன்னும் கூட ஒண்ணு சொல்றது உண்டு. சனி பகவானை பொறுத்தளவு எப்போதுமே கொஞ்சம் மெதுவா சுத்தக்கூடியவர். அவருக்கு தான் பேரே நம்ம என்ன சொல்லுவோம்? நொண்டி மொடம்னு சொல்லுவோம். ம். மெதுவா போகக்கூடியவர்னு அர்த்தம். சூரியன் வேகமா போகக்கூடியவர். அப்ப இந்த இடத்துல ஒரு வேகமா போறவரோட ஒரு மெதுவா போறவர், அப்படி இல்ல மெதுவா போறவர் கூட ஒரு வேகமா போனவர் வாக்கிங் போனா இந்த 2 பேரும் ஒண்ணா போவான்றீங்க? மாட்டாங்க. முடியாது இல்ல. அதுதான் இந்த காம்பினேஷனோட ஸ்பெஷாலிட்டி. வேற எந்த கிரகங்கள் இவங்க 2 பேர் கூட சேர்ந்தா கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்க? இல்ல அந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நபர்கள் எந்தெந்த கிரகம்? இதுல பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல சூரியனும் சனியும் ஒண்ணா இருக்கும். அந்த ஒண்ணா இருக்கிறதுல நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். சனி பகவானை சூரியன் கடந்து நிற்பார். ம். அப்ப அந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயே பார்த்தா டிகிரிகள் படி பார்த்தா சூரியனுக்கு பின்னாடி சனி இருக்கும். இது தப்பில்ல. சில ஜாதகங்கள்ல அப்பதான் சனியை தொடுகிற மாதிரி சூரியன் இருக்கும். அங்கதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். எங்க? தகப்பனுக்கும் பையனுக்கும் ஒத்து போகல, ம். பெரியவங்களுக்கும் ஒத்து போகல. இப்ப நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஊரை விட்டு போறது, ம். தூரமா போறது, இது எல்லாமே பிரிஞ்சு போறது தானே. ஆமா. அப்பா ஒரு ஊர்ல, பையன் ஒரு ஊர்ல இருந்தா அவங்க பிரிஞ்சு போறது தானே தூரமா போறதுக்கு உண்டான அடையாளமே. அப்ப அந்த பிரிவுகள் ஏற்படுவது, இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணங்கள் வரும். இந்த குறைகள் தீரணும் அப்படின்னா இதுல யாராவது ஒண்ணு சேரணும். ம். இருந்தா நல்லா இருக்கும். பெரும்பாலும் அந்த ஜாதகத்தில் அந்த லக்னத்திற்கு குரு பகவான் ஒரு சுபகிரகமாக இருந்து இவங்கள் அங்கேயாவது இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா, 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த வேகம் கொஞ்சம் குறையும். ஓகே. அது ஒன்றுதான். வேற யார் பார்த்தாலும் அதுல வில்லங்கம் வர்றது இயற்கையா வரத்தான் செய்யும். ஓகே சார். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க சூரியன் வந்து அப்பா மாதிரி, சந்திரன் வந்து அம்மா மாதிரி. இந்த 2 கிரகமும் ஒரு சேர்க்கையா இருந்து லக்னத்திலயோ, நம்மளோட ஜாதக கட்டத்திலயோ எந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்ல பலன் குடுப்பாங்க? எந்த இடத்துல இருந்தா ரொம்ப சுமாரான பலன் குடுப்பாங்க? நீங்க ஞாபகப்படுத்தினதுக்காக அந்த தகவலை சொல்றேன். கிரகங்களே உறவு முறைகள் தான்மா. ம். இப்ப நீங்க சூரியன் அப்பான்னு சொன்னீங்கல்ல, அப்பா மாதிரி இல்ல, அப்பா தான் அவரு. ஓகே. சந்திரன் அம்மா தான். அப்போ கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகள் யாரு? செவ்வாய். ம். தாய்க்கு கூட பிறந்த மாமன் யாரு? புதன். குரு யாரு? வியாழ கிரகம். சில நேரத்துல குரு உங்க ஜாதகத்துல நீங்க தான் குரு. ம். சுக்கிரன் யாரு? மனைவி. சனி யாரு? முன்னோர்கள், மூத்தவர்கள். ராகு யாரு? தாத்தா. கேது யாரு? பாட்டி. எல்லாம் வந்துட்டாங்களா? ஆமா.
இவங்க எல்லாம் சேர்ந்து எங்கெங்க இருந்து குடும்பம் நடத்துறாங்கிறது தான் ஜோதிடம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அப்ப இத்தனை உறவுகளும் நம்ம குடும்பத்துல இருக்கு. இந்த உறவுகள் எல்லாம் நம்மளை எப்படி, யாருனால பிரச்சனை வருது, எந்த மாதிரி பிரச்சனை வருது, இப்படி நாம் வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரி ஜாதகத்திலும் பிரச்சனைகள். இப்போ உதாரணத்துக்கு சூரியனும் சந்திரனும் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது. இந்த 2 பேரும் ஒண்ணா இருந்தாலே ஒரு ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த பையன் அல்லது அந்த குழந்தை அமாவாசைக்கு பக்கத்துல பிறந்திருக்கும். ஓகே. இது ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது. சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருந்த சர்வ அமாவாசை. ம். இப்போ கடகராசியில ஆடி மாசம்னு வச்சுக்கோங்களேன். இதுல சந்திரனும் போய் கடகத்துல சூரியனும் 15 டிகிரி, சந்திரனும் 15 டிகிரியா இருந்தா அன்னைக்கு டேட்டுக்கு முழு அமாவாசைன்னு அர்த்தம். ம். சரியா? அதே போல அந்த முன்ன பின்ன அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும், பாட்டிமையில இருக்கும், இல்ல அமாவாசைக்கு முதல் நாளா இருக்கும். ஆக இந்த 2.25 நாள் இருக்கு இல்லையா, அந்த 2.25 நாளுங்கிறதுனால அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்த பிள்ளை என்பதை சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருந்தா பார்த்துக்கலாம். இதே நீங்க இன்னொரு கட்டம் பாக்குறீங்க, சூரியனுக்கு நேர் எதிர் வீட்டுல சந்திரன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர்கள். ஓகே. இதை நீங்க ஜாதகத்தை பார்த்த உடனே கேட்கலாம். இப்போ சில நேரத்தில் ஜாதகம் எடுத்து வருவாங்க, நாங்க பார்ப்போம். சூரியனும் சந்திரனும் 2 பேரும் சேர்ந்து ஐப்பசி மாசம்னு சொல்லக்கூடிய துலாத்துல இருப்பாங்க. நாங்க எடுத்த உடனே பையன் தீபாவளிக்கு பிறந்தாரா சார் அப்படின்னு, ஆமா சார் அப்படிம்பாங்க. கரெக்டா பார்த்தோன்னு சொல்லிட்டாரப்பா அப்படிம்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட சூட்சும கணக்குகள் தான் எல்லாமே. இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருந்தா நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லதுதான். எப்படி நல்லது? இந்த சூரியனும் சந்திரனும் 2 பேரும் ஒன்னா இருக்கிறவங்க பல பிறவிகளாக திட்டம் போட்டு, பல பிறவிகளில் தோற்று போய், பல பிறவிகளில் எதுவுமே செய்ய முடியாமல் ஒதுக்கப்பட்டு, சீரழிக்கப்பட்டு, அவஸ்தைக்கு உள்ளாக்கப்பட்டு, ஒரு நொந்து வெந்து போய் இதை விடவே மாட்டேன்டா இந்த பிறவியில அப்படின்னு ஜெயிக்கிறான் பாத்தீங்களா, அவங்க பூரா பேருக்கும் அமாவாசை யோகம் இருக்கும். ஓகே. அந்த ஒரு இவங்களுக்கு தொடர்ந்துட்டே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டுமே, சூரியனும் சந்திரனும் 2மே ரொம்ப பிரமாதமான கிரகங்கள், பிரதான கிரகங்கள். இந்த 2 ஒண்ணு சேருவது, இவன் இந்த பிள்ளை எதனுடைய அடையாளமாகவோ இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இவர்கள் தான் இந்த உலகத்துல பெரிய சாதனைகள் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோன்னு சொல்லுவோம், சில பேர் ஜோசியர்கள் கொஞ்சம் சொல்றது உண்டு, இல்ல மக்களே புரிஞ்சுக்க சொல்றாங்க, சூரியனும் சந்திரன் ஒண்ணா இருந்தா திருடன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு டேட்டுக்கு இருட்டு அமாவாசை, திருடனுக்கு வாய்ப்பான நாளாக இருக்கிறது அந்த காலம். இப்ப எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சூரியனும் சந்திரன் ஒண்ணாக இருந்தா யார் மனதையும் திருடிடுவான், யார் தொழிலையும் திருடிடுவான், யாரோட பொருளாதாரத்தையும் போட்டியில திருடி எடுத்துருவான், யாரோட பங்களிப்பையும் இவன் திருடி எடுத்துக்குவான். திருட்டு என்பது களவு அல்ல, இவனுடைய சாணக்கியத்தனத்தால் திருடுவது, அந்த நிர்வாக திறமையில திருடுறது. இதைத்தான் அந்த காலத்துல ஒட்டுமொத்தமா திருடன் சொல்லப்பட்டது. அதனால பெரும்பாலும் பாருங்க, ஒரு ஆண் பிள்ளை ஒரு அமாவாசையில பிறந்தவனா இருந்தா அந்த பையன் ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை லவ் பண்ணு தோணிடுச்சுன்னா விடவே மாட்டான். இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் அந்த காலத்துல உண்டு, இப்பவும் சொல்றது உண்டு. ஆக சூரியனும் சந்திரனும் சேருவது சிறப்பு தான். ஓகே சார்.